விஜயாவும் மனோஜும் ரோஹிணியை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளுற மாதிரி ரோஹிணி கண்ட கனவு கூடிய சீக்கிரமே பழிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் மீனா பூ கொடுக்க போற இடத்துல அங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆள் அவளவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. அதனால அங்க வித்யா வீட்டுக்குள்ள பூந்து கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வர்ற மீனா பேய் அடிச்ச மாதிரி அந்த பயத்திலேயே இருக்காங்க. அப்போ பாதியிலேயே அந்த பூ டெலிவரி கொடுக்கறத எல்லாம் நிறுத்திட்டு திரும்பவும் கடைக்கு வந்துடுறாங்க. அங்க கூட மீனா கூட உட்காந்து பூ கட்டுற வேலை பார்க்குற மற்ற பொண்ணுங்க எல்லாரும் கேட்குறாங்க. பூக்கடையில் உட்காந்துட்டு, ஏன் மீனா, ஏன் பூவெல்லாம் அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கேன், ஏன் டெலிவரிக்கு போனையே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கூட மீனா அவங்க கேட்குற கேள்வியை காதுலேயே வாங்கிக்காம ஏதோ பேய் அடிச்ச மாதிரி யோசிச்சுட்டே அந்த பூக்கடைக்குள்ளேயே நிற்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு பொண்ணு மீனாவை பிடிச்சி உலுக்கி, ஏ மீனா, நாங்கள் எல்லாரும் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம், ஏன் பாதியிலேயே பூ கொடுக்கறத நிறுத்திட்டு டெலிவரி கொடுக்காம திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும் பொழுது திடீர்னு சுயநினைவுக்கு வர மீனா, அக்கா இன்னைக்கு ஏனோ எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் என்னால் டெலிவரி கொடுக்க முடியல, திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி மீனா, ஏதாவது டேப்லெட் எடுத்து தரட்டுமா, கொஞ்சம் போட்டுக்கிறியா, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அக்கா. உடனே வேண்டாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூ கட்டுற வேலையை மறுபடியும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. அப்ப முத்து அங்க கால் டாக்ஸியில் வந்து மீனாவோட கடைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அது கூட தெரியாத மீனா காலையில் அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட ஆள் மீனாவை பயப்படுத்துகிற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணதவே நினச்சிட்டு அதுலேருந்து வெளியில் வராமல் இதே யோசனையில் பூ கட்டிகிட்டே இருக்காங்க. உடனே முத்து திடீர்னு வந்து சத்தம் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பயப்படுத்துகிறாரு மீனாவை. உடனே அதில் பயந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க மீனா. உடனே முத்து, ஏய் மீனா, சும்மா விளையாட்டுக்கு தான் நான் இப்படி பண்ணினேன், இதுக்கு போய் எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மீனா கூட பூ கட்டிகிட்டு இருக்கிற மற்ற பொண்ணுங்க எல்லாரும் சொல்றாங்க முத்து கிட்ட, முத்து தம்பி, இங்க காலையில இருந்து மீனா ஏனோ சரியில்லை, அவன் முகம் எல்லாம் ஏனோ வாட்டமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எதையோ பார்த்து பயந்த மாதிரி டெலிவரி கொடுக்க போன இடத்துல இருந்து திரும்பி வந்துட்டா, நாங்க என்னன்னு கேட்டா தலைவலின்னு சொல்றா, ஆனா மாத்திரை கொடுத்தா மாத்திரையும் வேண்டாக்கான்னு சொல்றா, என்னன்னே எனக்கு புரியல தம்பி, நீங்களே கேளுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லங்காட்டி உடனே முத்து கேட்குறாரு, ஏ மீனா, ஏன் உனக்கு ஏதாவது உடம்புக்கு தொந்தரவா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, இல்லைங்க, எனக்கு உடம்புக்கெல்லாம் எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமாகவே வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துக்கு இங்கே எதுக்கு உங்களுக்கு சவாரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும் பொழுது முத்து சொல்கிறாரு, அதுவா மீனா, உன்கிட்ட சொல்லலான்னு தான் நான் வந்தேன், அதுக்குள்ளே நீ தான் பேய் அடிச்ச மாதிரி நிற்கிறியே, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டேன். அது இன்னைக்கு அந்த அண்ணாக்கு பர்த்டே, அதனால் சரி ஷெட்டவே ஒரு கலக்கிடணும்னு பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டோம், அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஆமாம், நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க, அநேகமாக வீட்லேயும் சமைக்கிற வேலை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இங்கே வந்து பூ கட்டுறங்காட்டி இன்னைக்கு ஏதோ உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கிளம்பு கிளம்பு, எனக்கும் இன்னைக்கு சவாரி இல்லை, வீட்டுக்கு போகலாம். அக்கா, நீங்கள் பாக்கி இருக்கிற பூவையெல்லாம் கட்டி டெலிவரி கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்துருங்கக்கா, நான் மீனாவை இப்போவே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து மீனாவை காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, மீனா, இன்னைக்கு காலையில் நான், செல்வம், கார்த்தி எல்லாமே சர்ப்ரைஸாக அந்த அண்ணாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே தெரியக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாமே ஏற்பாடு சர்ப்ரைஸாக தான் பண்ணி வச்சுருந்தோம். திடீர்னு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டும் பொழுது அந்த அண்ணா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே முத்து மீனாவை திரும்பி கார் ஓட்டிகிட்டே பார்க்கும் பொழுது மீனா முத்து பேசுகிறதவே காதில் வாங்கிக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சிலா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே திரும்பி பார்க்குற முத்து, ஏ மீனா, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன காது செகுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அப்படியே தலையை உலுக்கிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படியே காரை நிறுத்திட்டு முத்து, ஒரு நிமிஷம் மீனா, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, இல்லாட்டி நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சொல்கிறாங்க மீனா, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பர்த்டேயில் என்ன பண்ணீங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, அந்த அண்ணா வந்திருந்தாரு, அந்த அண்ணாவோட தம்பி, அவன் கூட ஒரு சின்ன பையன்தான், அந்த அண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை என்ஜினியரிங் எல்லாம் முடிக்க வச்சாராம், இப்போது 50,000 ரூபாய்க்கு பக்கமாக கை நிறைய சம்பாதிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே முத்து கூடவே, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானாமா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்லி வச்சுருக்கான், பரவாயில்ல தானே மீனா, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணுறான், இதில் என்ன தப்பு, நம்மளை மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அது மட்டும்
இல்லை மீனா, அவன் லவ் பண்ணுறதுக்கான டிப்ஸே என்கிட்ட தான் கேட்டிருக்கான். சாரு நிறைய டிப்ஸை எடுத்து விட்டு கலக்கி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மீனா கேட்குறாங்க. ஏ மீனா, நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு பயமாகவே இருக்குது, அந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே முத்து கை தட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஏய் மீனா, எனக்கு புரிஞ்சு போச்சு நீ ஏன் பயப்படுறேன்னு. இன்னைக்கு காலையில் நீ பார்லர் அம்மாவை மேக்கப் இல்லாமல் பார்த்தங்காட்டி பயந்துட்ட பேய் அடித்த மாதிரி, அதனால தான் இன்னைக்கு காலையிலிருந்து இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு மீனா கிட்ட. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அது இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிங்க காரை எடுங்க, நம்ம அப்படியே போயிட்டே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. முத்துவும் சரின்னு காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் பூ கொடுக்கறக்காக டெலிவரிக்கு போயிருந்தேங்க. அங்கே இப்படி ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டு என்னவே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பி நின்று முறைச்சா அவன் என்னை பார்த்துட்டு சிரிக்கிறான். எனக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. அதனால் பூ டெலிவரி கூட நான் இப்போ கொடுக்காம பாதியிலேயே திரும்பி வந்துட்டேன். அதனால தான் எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் 2-3 நாளாகவே என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா முத்துக்கிட்ட. உடனே முத்து, அப்படியா மீனா, இதுதான் விஷயமா? இதை நீ முதல்லயே சொல்லியிருந்தா யார் அவன்னு பார்த்து நான் உண்டில்லன்னு பண்ணியிருப்பேன்ல. இதுக்கு போய் எதுக்கு பயந்துட்டுருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் வர்றேன் உங்க கூட டெலிவரி கொடுக்கறக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்காகவெல்லாம் பயக்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தைரியம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்கே செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா கிட்ட முத்துவோட செல்ஃபோனை திருடி ரோஹிணி வித்யா கிட்ட கொடுத்து இதை எங்கேயாவது கடலில் கொண்டு போய் தூக்கி போட்டுருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஃபோனை கடலில் தூக்கி போடுறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது வித்யாவோட செருப்பு பிஞ்சு அந்த பாட்டி தாத்தா கிட்ட தைக்க வந்திருக்காங்க. அதே சமயம் அவங்க தைச்சு முடிச்சு அவங்க கிளம்புற நேரத்துக்கு முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் அங்கே வந்துடுறாரு. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவரும் அந்த பாட்டி தாத்தா கூட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும் பொழுது வித்யா அங்கே ஆட்டோ ஏறும் பொழுது அங்கே முத்துவோட செல்ஃபோனை தவற விட்டுட்டு போயிடுறத பாட்டி தாத்தா பார்த்துட்றாங்க. அந்த பாட்டி தாத்தா எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது செல்வம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி, இப்போ ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு இந்த செல்ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த செல்ஃபோனை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பாவம், அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கூப்பிட்டு கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே செல்வம் அந்த ஃபோனை வாங்கி, சரி அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பரோ இல்லை யாராச்சும் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு எப்படியாவது பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செல்ஃபோனை வாங்குறாரு. வாங்கி பார்த்தா அதில் முத்து மீனா ரெண்டு பேருமே ஜோடியாக நின்று எடுத்த ஃபோட்டோவை தான் டிபியா வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுற செல்வம், என்ன இது, முத்து மீனாவும் இருக்காங்க இந்த டிபியில், அப்போ ஒன்றா இது முத்துவோட ஃபோனாக இருக்கணும், இல்லைன்னா மீனாவோட ஃபோனாக இருக்கணும், 2 பேர்த்தில் யாரோட ஃபோனுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு உடனே கால் பண்ணுறாரு செல்வம். அங்கே மீனாவோட பிரச்சனையை கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கிற செல்வம் உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. செல்வம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும் பொழுது, டேய் மீனா சிஸ்டரோட ஃபோனு எங்காவது தொலைஞ்சிருச்சா? ஏன்னா உன் ஃபோன் தான் இப்போ நீ பேசிகிட்டு இருக்கே உன் கையில் இருக்குது, அப்போ என் கையில் இருக்கிறது மீனாவோட ஃபோனாக தான் இருக்கும், எதுக்கும் நீ மீனா கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாரு. உடனே மீனா கிட்ட, மீனா உன் ஃபோன் உன் கையில் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, இருக்குங்க, ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது என்னோட ஃபோனு அப்படின்னு சொன்ன உடனே முத்து, டே இருக்குடா, ஏண்டா மீனா ஃபோனுக்கு என்ன, திடீர்னு ஏன் மீனா ஃபோனை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே செல்வம் சொல்கிறாரு, டே முத்து, நீயும் சிஸ்டரும் சேர்ந்து நின்று எடுத்த ஃபோட்டோ டிபியாக வச்சுருக்கிற ஒரு ஃபோன், அதுதான் நீ வழக்கமாக வருவியே இந்த பாட்டி தாத்தா, செருப்பு தைக்கிற பாட்டி தாத்தா, அவங்க கடையில் கிடந்துச்சுடா, அதுதான் அவங்க எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்கள் 2 பேர் தான் இங்கே வருவீங்க அடிக்கடி, அப்படி ஏதாவது ஒரு இதில் இங்கே கீழே விட்டுட்டு போயிட்டீங்களோ என்னவோன்னு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டி தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு தான் வந்துச்சு, அது கையிலிருந்து தான் இந்த ஃபோன் தட்டி விட்டு கீழே விழுந்துச்சு, ஆட்டோ ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதான் நான் மீனாவாக தான் இருக்கும், மீனா ஃபோனாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். அப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோவை டிபியாக வைக்கிற அளவுக்கு உங்களை தெய்வமாக நினைக்கிற யார் ஃபோனாக இருக்குண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு செல்வம். உடனே முத்து சொல்கிறாரு, டே அந்த ஃபோனை யார்கிட்டையும் கொடுத்துறாத, அப்படியே வெயிடா, அது என்னோட ஃபோன் தான், ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னேன்
சொன்னேன்ல, அந்த ஃபோன்னால தானடா இத்தனை பிரச்சனை. சத்யா அதுதான் எங்கள் அம்மாவோட வைர நெக்லஸை திருடுறத ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த ஃபோனை யாரோ திருடிட்டு போய் தானே அதை லீக் அவுட் பண்ணாங்க நெட்டில் கூட அந்த வீடியோவை. அது யாருன்னு இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியாமல் தானடா இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டு வக்கீல் அது இதுன்னு பெரிய பிரச்சனையாகி வீட்டில் இத்தனை நாளாக நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். சரி சரி எதுவாக இருந்தாலும் நான் அங்கே வந்துடுறேன், வந்து அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் நேராக வீட்டுக்கு போகாமல் திரும்பி அங்கே அந்த செல்ஃபோன் இருக்கிற பாட்டி தாத்தா செருப்பு தைக்கிற கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் செல்ஃபோனை வாங்கிடுறாரு முத்து. அதே சமயத்தில் ஆனால் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா ஆட்டோவில் ஏறி அங்கே பீச் கிட்ட போய் பேக்குள்ளே கைவிட்டு பார்க்குறாங்க. அந்த செல்ஃபோனை காணோம். உடனே அப்போவே ரோஹிணி அடிக்கடி சும்மா ஒரு 10 டைமுக்கு மேலே கால் பண்ணிட்டாங்க. இந்த ரோகிணியோட வேற ஒரே தொந்தரவு. இந்த ஃபோனை தான் பீச்சில் போடுறேன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா சும்மா கால் பண்ணி அதை பற்றி கேட்காட்டி என்ன. ஐயோ இவ சரியான ஒரு இம்சை பிடிச்சவ அப்படின்னு நினச்சிட்டு சரி எடுத்து பேசலாம் அப்படின்னு வித்யா ரோஹிணிக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, வித்யா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் போட்டுடியா பீச்சில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாண்டி வந்திருக்க, வர்ற வழியில் என்னோட செருப்பு பிஞ்சு அதை போய் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏறி இப்போ தான் பீச் கிட்ட வந்துட்டேன், இனி போட்டுருவேன், நீ அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி வித்யா கரெக்டாக பண்ணிடு, ஏன்னா அதில் தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. திரும்பவும் இந்த ஃபோன் முத்து கையில் மாட்டுச்சு, அதுக்கப்புறம் நேற்று நான் கண்ட கனவு தான் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. நீ கனவு கண்டையா, என்ன கனவுடி கண்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாண்டி ஆன்ட்டிக்கும் மனோஜுக்கும் எப்படியோ என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுற மாதிரி நான் கனவு கண்டேன். அதில் மனோஜ் வந்துட்டு, ரோஹிணி என்னை இப்படி ஏமாத்தின, இது உனக்கே நல்லா இருக்கா, சரியான துரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நல்லா 2 அரை அரைஞ்சு வெளியில் பிடிச்சி தள்ளுறாரு. உடனே ஆன்ட்டி விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் அவளை கேட்டுக்கு வெளியே இழுத்து விட்டு கதவை சாத்துடா, அது மட்டும் இல்லாமல் உடனே இவளை டைவர்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுடா அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிற மாதிரி கனவு கண்டண்டி வித்யா. அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப சேஃபாக வச்சுக்கோ, அதை கொண்டு போய் பத்திரமா பீச்சில் தூக்கி வீசிட்டு வந்துடு, எங்காவது மிஸ் பண்ணிடாத, ஏன்னா திரும்பவும் அதை அப்படி இப்படின்னு ஏதாவது முத்து கைக்கோ இல்லை முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கைக்கோ போயிடுச்சுன்னா அது மறுபடியும் அவன் கைக்கு வந்து மீனா முத்தும் என்னை சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போ அங்கே செருப்பு தைக்கிற கடையில் நின்றுட்டு முத்துவும் செல்வமும் பேசிக்கிறாங்க. செல்வம், இது கரெக்டு தான்டா, இந்த ஃபோன் கிடைச்சது ஓகே, இது ஆனால் யார் கையிலிருந்து இங்கே கிடைச்சிச்சுன்னு தெரியணுமே. பாவம் இந்த பாட்டி தாத்தாக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காதுல்ல யார் வந்துட்டு போனாங்கன்னு. ஏன்னா யாரோ ஒருத்தர் எப்பவும் போல் செருப்பு தைக்கிறக்கு வர்றவங்க தானே அவங்க பாட்டி தாத்தாவும் நினச்சிருப்பாங்க. ஆனால் இது நமக்கு முக்கியமாக இது தெரிஞ்சாகணுமே, யார் இந்த ஃபோனை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான்னு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே டக்குன்னு யோசிக்கிறாரு செல்வம். முத்து, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, அதுதான் உன் அண்ணன் மனோஜோட பொண்டாட்டி ரோஹிணி இருக்கால்ல, அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாளே, அவள் பேர் கூட என்னமோ திவ்யாவா வித்யாவா, அந்த பொண்ணு தான்டா. நான் அது ஆட்டோவில் ஏறி போனதை பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்குது, அது ஆட்டோவில் ஏறி போச்சு அந்த பொண்ணு, அதே தான்டா அப்படின்னு சொல்ல உடனே முத்து, அப்படியா, ஆமாம் வித்யா அவள் பேர் அப்படின்னு சொன்ன உடனே மீனா, ஆமாங்க இன்னைக்கு காலையில் நான் பூ டெலிவரி கொடுக்க போன இடத்துல கூட அங்கே வித்யா வீட்டில் ரோஹிணி இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுதான் நான் முன்னாடி சொன்னனே அந்த சிவப்பு சட்டைக்காரை என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தான்னு, அதனால் அந்த ஏரியாலேயே நல்லா பழக்கமான வீடு நமக்கு வித்யா வீடு. ஏன்னா நான் முதல்ல ஒருக்கா பூ கட்டித்தரக்கு சொல்லித்தரது எப்படின்னு போய் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதனால் சரி நமக்கு சேஃப்டிக்கு வேண்டி அங்கே போய் ஒளிஞ்சிக்கலான்னு நான் வித்யா வீட்டில் தாங்க ஒளிஞ்சிருந்தேன். அப்போது வித்யா வீட்டுக்குள்ளே போகும்பொழுது ரோஹிணி கூட அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து, இந்த வித்யாவை பிடிச்சி விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்கிறாரு. அதோட முடியுது.